இங்கு அமைந்திருக்கும் அனைவருக்கும், பட்டிமன்ற குழுவினருக்கும், நடுவர் திரு ராம்கி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் என் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு சமூக ஊடகங்கள் நன்மையே. நடுவர் ஐயா, நம்ம இப்போ கொஞ்சம் அப்படியே டைம் டிராவல் பண்ணி திருவிளையாடல் காலத்துக்கு போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது திருவிளையாடல். திருவிளையாடல்ல வரக்கூடிய கேள்விகள், சந்தேகங்கள் எழுப்பிய மன்னருக்கும் புலவருக்கும் இறைவனே நேரில் பதில் சொல்லிட்டாரு. இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இறைவனால ஒவ்வொருத்தருக்கும் தனியா பதில் சொல்ல முடியாது. அதனால அது சாத்தியமும் இல்லை. இப்ப இருக்கிற தொழில்நுட்பமான சமூக ஊடகம் மூலமா தான் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த சமூக ஊடகமே இறைவனா இருந்து ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லுது. அதுல நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்கணும். இன்னும் நான் இதை தெளிவா சொல்லணும் அப்படின்னா, புரிந்ததும் புரியாததும், தெரிந்ததும் தெரியாததும், அறிந்ததும் அறியாததையும் அறிய வைக்கும் தளமாக இச்சமூக ஊடகம் உள்ளது. இப்போ இது எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் முன்னோக்கி வந்தோம்னா, நம்மளுடைய வளமான தமிழ் மொழியிலிருந்து ஒரு உதாரணம். அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசாலம் பார்வையால் விளங்கு மக்களை. மக்களோட அறிவை பெருக்கிக்கணும், மன குழப்பத்தை குறைச்சிக்கணும் அப்படின்றதுதான் இதனோட கருத்து. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், புதிய உலகம், உலகம் உன்னுடையது அப்படின்றது பாரதிதாசனோட கவிதைகள். இந்த கவிதைகள் சமூக ஊடகம் மூலமா தான் நமக்கு கிடைக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. புதிய உலகம், உலகம் உன்னுடையது அப்படின்றது இப்ப நம்ம சமூக ஊடகம் நம்ம கையிலே இருக்கிற மாதிரிதான். பாரதிதாசன் சொல்லி இருக்கும்போது பாரதியார் சொல்லாம இருப்பாரா? அவருடைய குரு இல்லையா? நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி அப்படின்னு பாடி இருக்காரு. நமது ஊடகம் ஒரு அழகான வீணை மாறிங்க, அதை பயன்படுத்த தெரியாம புழுதியில எரிஞ்சிடாதீங்க. இப்படி பாரதிதாசன் சொல்லியிருக்காரு, பாரதியாரும் சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம திருவள்ளுவர் சொல்லாம இருப்பாரா? அறிவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய். தேவையான நேரத்துல தேவையான கருவியை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்றதுதான் கருத்து. தேவையான நோக்கத்தை தேவையான நேரத்துல செய்யணும்னா இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்துல சமூக ஊடகமே நமக்கு சாதகமா இருக்கு. இதை நான் மிகப்பெரிய வரமா தான் பாக்குறேன். ஆனா எது தரப்பானீங்க சாபமே தீபமே சொல்ல பேச வந்திருக்காங்க. இதுல எது தேவையானது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்ப இன்னைக்கு நம்ம கொண்டாடுற பண்டிகை உழவர் திருநாளான பொங்கல் பண்டிகை. சோ இந்த பொங்கல் பண்டிகையில நம்ம உழவர்களுக்கு நன்றி சொல்றோம். அந்த உழவர்களுக்கும் விவசாயத்துக்குமே பெரும் உறுதுணையா இருக்கிறது இந்த சமூக ஊடகம் தாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வயல்ல வாழணும்னு ஒரு நிகழ்ச்சி இருந்தது. அந்த நிகழ்ச்சியில என்ன பண்ணுவோம், ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ இருக்கும். அதுல விவசாயத்தை பத்தியும் விவசாய பொருட்களை பத்தியும் நமக்கு சொல்லுவாங்க. அது அந்த காலம். ஆனா இப்ப இருக்கிற சமூக ஊடகம் மூலமாக நம்ம விவசாயத்தோட தொழில்நுட்பங்களையும் தொழில் கருவிகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு ஒரு உதாரணமா சொல்லணும்னா, இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் உரை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது எப்படிங்க பட்டி தொட்டியில இருக்கிற எல்லாருக்கும் போய் சேர்ந்தது? அவர் என்ன ஒவ்வொரு வீட்டுக்காக தட்டி சொல்லிட்டு போனாரா? இல்லைங்களா? சமூக ஊடகம் மூலமா தானே எல்லாருக்குமே தெரிஞ்சது. இதுவே மிகப்பெரிய சாதனை அல்லவா? இப்ப என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இங்க அமெரிக்கால இருக்கிறோம். நாமளே என்ன பண்றோம், வாட்ஸ்அப் குரூப்லயும் ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் தான் என்ன பண்றோம், எங்க இங்க நேச்சுரல் ஃபார்ம் இருக்கு. எடுத்துக்காட்டா சொன்னா குக்டு ஃபார்ம் ஒன்று இருக்கு, லியோ ஃபார்ம் இருக்கு, அண்ட் டயானா ஃபார்ம் இருக்கு. இதுல எல்லாமே நம்மளே நேரடியாவே போய் நமக்கு வேண்டிய பொருட்களை வாங்குறோம்னா அது எப்படி நமக்கு தெரியுது? சமூக ஊடகங்கள் மூலமா தான் இந்த செய்தி நமக்கு கிடைக்குது. அதை நம்ம பயன்படுத்துறோம். இயற்கை விவசாயத்தை பத்தி நிறைய சமூக ஊடகத்துல செய்திகள் இருக்கு. கிரீன் ஹவுஸ் டூர் அப்படின்னு இருக்கு, பண்ணை டூர் அப்படின்னு இருக்கு, பண்ணை கருவி டூர் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் பார்க்காம நம்ம எது தரப்பானினது யாரோ போட்ட பாத்ரூம் டூரையும் ஃபேஸ்புக் டூரையும் பார்த்துட்டு சமூக ஊடகங்களும் தீமையே அப்படின்னு சொன்னா நம்ம என்ன
கேட்டுக்கணும் நம்ம எதை பார்க்கணும்னு நிறைய சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து நம்ம கேட்க வேண்டியது. அதுக்கு அடுத்தது நம்மளோட வாழ்க்கைக்கு முக்கியமானது கல்வி. கல்வியும் கல்வி வாய்ப்புகளும் கற்றல் முறைகளும் சமூக ஊடகத்துல நிறைய கொட்டி கிடக்குதுங்க. இப்போ இங்க முன்னாடிலாம் பார்த்தோம்னா நம்ம புத்தகத்துல இருக்கிறத படிச்சுட்டு அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதுறது ஒரு காலம். ஆனா இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்தையோ கிராபிக்ஸ்லயும் அனிமேஷன்லயும் குழந்தை படிக்கிறாங்க. அதுதான் இந்த காலம். இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா யூடியூப்லாம் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சவங்க சிறந்த ஆசிரியர்கள்லாம் அவங்க வந்து எப்படி கற்றல் முறைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப அமெரிக்கால நம்ம குழந்தைங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் கான் அகாடமி, அப்புறம் வந்து சின்ன குழந்தைங்க பார்த்தா ஏபிசி மவுஸ், ஐஎக்ஸ்எல், கிட்ஸ் லேர்னிங், பெரியவங்க நம்ம பாத்தீங்கன்னா உடுமி, இந்த மாதிரி எல்லாமே நம்ம படிச்சு ஒரு சமூக வலைத்தளம் மூலமா நம்ம அறிவை பெருகிட்டு இருக்கோம். ஐலாண்ட் தமிழ் அந்த மாதிரி வச்சிருக்கீங்க. நம்ம நடுவு ஐயாவோ ஆன்லைன்ல தான் தமிழ் சொல்லி தராரு. அது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சதுதான். ஸ்கூல் யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டீங்கனாலும் நம்ம எல்லாருமே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப், ஃப்ரெண்ட்ஸ் குரூப், பேரண்ட்ஸ் குரூப் அப்படி வச்சு நம்ம வந்து கம்யூனிகேஷன் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்க காலம் இது. இன்றைய கல்வி அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளது. அதற்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது சமூக ஊடகங்களே. கற்றலின் புதிய முறைகளை இன்று சமூக ஊடகங்கள் சாத்தியமாக்குகின்றன. சமூக ஊடகங்கள் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரமே என்று சொல்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தாம நீங்க இருட்டுல இருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட தவறு தாங்க. இறுதியா நான் ஒரு கவிதையை சொல்லி முடிச்சுக்கிறேங்க. உலகத்தை இணைக்கும் சமூக ஊடகம், உலகத்தை இணைக்கும் சமூக ஊடகம். எங்கு இருந்தாலும் எங்கள் குரல் எங்கும் கேட்கும். அறிவையும் புதுமையையும் பகிர்வோம், அறிவையும் புதுமையையும் பகிர்வோம். ஒவ்வொரு நாடுகளையும் இணைப்போம். நம் கனவுகளை அரங்கேற்றுவோம். பண்பாடு பரிமாற்றம் கலாச்சாரத்தை வளர்க்கும். சுற்றுச்சூழல், கல்வி, விவசாயம் அனைத்தையும் பரப்புவோம். நம்மை குடும்பமாக சேர்ந்து உலகை பிணைக்க எண்ணங்களை வளர்ப்போம். உலக பிரச்சனைகளை நாம் ஒன்றாக எதிர்த்து புதிய தீர்வுகளை எளிதில் காட்டுவோம். புதிய பாதையை காட்டுவோம். உலகளவிய விழிப்புணர்வு நினைக்க தூண்டுவோம். நல்லதை மட்டுமே பகிர்ந்து எல்லோரையும் இணைப்போம். புதிய உலகம் படைக்க எண்ணங்களை உயர்த்துவோம். வாழ்வில் வெற்றி பெறுவோம். நல்ல கருத்துக்களையும் நல்ல செய்திகளையும் தேடி கண்டுபிடித்து பயன்பெறுவோம் என்று வாய்ப்பு அளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் என் மற்றும் என்னுடைய அணியின் பார்வையில் சமூக ஊடகங்கள் நன்மையே வரமே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக